ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல சொல்ல போற இந்த ரெமடியை ஃபாலோ பண்ணாலே போதும், எப்படிப்பட்ட தைராய்டும் குறைய ஆரம்பிக்கும். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது நிஜம்தான். ஏன்னா 10ல் 5 பேர் தைராய்டு பிரச்சனையால கஷ்டப்படுறாங்க. இந்த பிரச்சனை பெண்களுக்கு இன்னும் அதிகமா இருக்குது. ஹார்மோன் இன்பேலன்ஸ், கர்ப்பம் சம்பந்தமான பிரச்சனைகள், பீரியட்ல வர்ற பிரச்சனைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ரெமடிக்காக நமக்கு முதல்ல தேவைப்படுற பொருள் தனியா. முதல்ல ஒரு பேன்ல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கிட்டு அதுல 1 ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட தனியா இல்லாட்டி கொத்தமல்லி இலைய கூட தாராளமா பயன்படுத்தலாம். இந்த தனியாவை போட்டுட்டு 10ல் இருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா சூடுபடுத்துங்க. ஃப்ரெண்ட்ஸ், தனியால விட்டமின்ஸ், மினரல்ஸ் ரொம்ப அதிகமா இருக்குது. தைராய்டு மெயினா ஹார்மோன் இம்பேலன்ஸால தான் ஏற்படுது. இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கேஸ ஆஃப் பண்ணிட்டு தண்ணிய வடிகட்டிடலாம். இதோட டேஸ்டுக்காக 1 ஸ்பூன் தேனை கூட கலந்துக்கலாம். இந்த ட்ரிங்க காலையில வெறும் வயிற்றுல எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு இருக்கிற ஹைப்போ தைராய்டு பிரச்சனைய சுலபமா குறைச்சிடலாம். அதே மாதிரி இந்த தனியா கஷாயம் அதிக உடல் எடை பிரச்சனையையும் குறைக்குது. ஃப்ரெண்ட்ஸ், செகண்ட் ரெமடிக்காக நமக்கு தேவைப்படக்கூடிய பொருள் ஆளி விதைகள். குறிப்பா இது நம்ம தைராய்டு கிளாண்ட்ல இருந்து தைராக்சினை குறிப்பிட்ட அளவுல மட்டும் உற்பத்தி பண்ற மாதிரி பண்ணுது. அதனால தைராய்டால கவலைப்படுறவங்களுக்கு இந்த ஆளி விதைகள் அற்புதமான பொருள்னே சொல்லலாம். என்ன பண்ணணும்னா, இந்த ஆளி விதைகளை ஒரு பேன்ல போட்டு 1ல் இருந்து 2 நிமிஷத்துக்கு நல்லா ட்ரை ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ண ஆளி விதைகளை மிக்சியில போட்டு நைஸ் பவுடரா பண்ணிக்கோங்க. இந்த பொடியை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு 1 மாசம் வரைய கூட ஸ்டோர் பண்ணலாம். இந்த ட்ரிங்கை நீங்க எந்த மாதிரி குடிக்கணும்னா, 1 கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில 1 ஸ்பூன் ஆளி விதை பொடியை சேர்த்து குடிங்க. இல்லாட்டி இந்த ஆளி விதை பொடியை சாப்பிட்டுட்டு 1 கிளாஸ் தண்ணியையும் குடிக்கலாம். ஆனா நீங்க இந்த ரெமடிய காலையில வெறும் வயிற்றுல மட்டும்தான் எடுத்துக்கணும். நீங்க இத காலையில எடுத்துக்க போறீங்கன்னா தனியா கஷாயத்தை நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி எடுத்துக்கோங்க. இல்ல இந்த 2ல உங்களுக்கு எந்த ரெமடி பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்க. இந்த பொடியை நீங்க தயிர்ல கலந்தும் சாப்பிடலாம், இல்லாட்டி சப்பாத்தி மாவு கூட கலந்தும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தினமும் 1 ஸ்பூன்ல இருந்து 2 ஸ்பூன் ஆளி விதையை எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அதே மாதிரி தைராய்டால கஷ்டப்படுறவங்க உப்பை ரொம்ப கம்மியா எடுத்துக்கணும். உப்புல அயோடின் அதிகமா இருக்குது. உப்பை அளவை விட அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா தைராக்சின் அளவுக்கு அதிகமா உற்பத்தியாகி ஹைப்பர் தைராய்ட உருவாக்குது. அதனால தைராய்டு இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 5 கிராம் உப்பு மட்டும்தான் எடுத்துக்கணும். அதே மாதிரி பாலால தயார் பண்ண பொருட்களை நீங்க கம்மியா எடுத்துக்கிட்டா நல்லது. இந்த டிப்ஸோட நீங்க விட்டமின் பி, அயன் இருக்கிற உணவுகளை அதிகமா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி விட்டமின் ஏ அதிகமா இருக்கிற கேரட், பூசணிக்காய், முட்டை, ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கிற தக்காளி, செர்ரிஸ் இதை எடுத்துக்கிறதும் தைராய்டு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி மீன், ஏன்னா மீன்லயும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரொம்ப அதிகமா இருக்குது. இது நம்ம உடலுக்கு தேவையான முக்கியமான சத்துக்களை கொடுக்குது. இது நம்ம உடலோட மெட்டபாலிசத்தை அதிகப்படுத்தி தைராய்டு பிரச்சனையில இருந்து நம்மள ரிலீஃப் ஆகுது. இன்னொரு முக்கியமான பொருள் ஆலிவ் ஆயில். ஏன்னா ஆலிவ் ஆயில்ல நம்ம உடலுக்கு தேவையான டயட்ரி ஃபேட், ஃபைபர் இருக்குது. இது நம்மளோட தைராய்டு கிளாண்டோட வேலையை தூண்டி விடுது. நீங்க ஒரு நாளைக்கு 1 முட்டையை எடுத்துக்கிட்டாலே போதும், உங்களோட தைராய்டு பிரச்சனையில இருந்து ஈஸியா வெளியில வர முடியும். ஏன்னா முட்டையில அயோடின், புரோட்டீன் அதிகமா இருக்குது. இந்த முட்டைய ஹைப்பர் தைராய்டால கஷ்டப்படுறவங்க கூட எடுத்துக்கலாம். வேலை உங்களுக்கு கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்துச்சுன்னா நீங்க சாப்பிடுற முட்டையில மஞ்சள் கருவை எடுத்துருங்க. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், தைராய்டு இருக்கிறவங்க ஃபேட் கம்மியா இருக்கிற பால், தயிர், சீஸ் எடுத்துக்கணும். இது எல்லாமே உங்களோட தைராய்ட கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்ப சொன்ன இந்த டிப்ஸோட இந்த ரெமடியையும் சேர்த்து ஃபாலோ பண்ணி உங்க உணவு பழக்கங்களையும் மாற்றம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா வெறும் கொஞ்ச நாட்கள்லயே உங்களோட தைராய்டு பிரச்சனைக்கு முழுவதுமா செக் வைக்க முடியும். உங்களோட தைராய்டு பிரச்சனை நிரந்தரமா குணமாகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்றேன். Until then, take it, bye bye.